இந்த பூனைக்குட்டி மீனை பிடிக்கிறதுக்காக அதோடைய வாலை அப்படியே தண்ணிக்குள்ள விட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அதோடைய வால் அப்படியே ஆடுது. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய மீன் அதோடைய வாலை கடிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த பூனைக்குட்டி அந்த பெரிய மீனை அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து வெளியில இழுத்துக்கிட்டு ஓடி வந்துருது. வந்ததுக்கு அப்புறமா அந்த மீன் இன்னும் சாகாம அப்படியே உயிரோட துள்ளிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பூனைக்குட்டி அதை சாப்பிடாம அப்படியே பயத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ரக்கூன் வந்து அந்த பூனைக்குட்டி கிட்ட இருக்கிற மீனை அப்படியே திருடிக்கிட்டு ஓடிடுது. அந்த ரக்கூனாச்சும் அந்த மீனை சாப்பிடும்னு பார்த்தா ஒரு பெரிய கருப்பு கரடி அந்த இடத்துக்கு வந்து அந்த ரக்கூனை துரத்தி விட்டுட்டு அது அந்த மீனை திருடிக்குது. அதுக்கப்புறம் அந்த கரடி நம்ம பூனைக்குட்டியை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிருது. அதனால நம்ம பூனைக்குட்டி பயந்து போய் அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல ஏறிக்குது. பின்னாலேயே அந்த கரடியும் மரத்து மேல ஏறி வருது. ஆனா நம்ம பூனைக்குட்டி அதோடைய மூஞ்சிலேயே ஒரு அடி அடிச்சு அதை அப்படியே கீழே தள்ளி விட்டுருது. அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிச்ச பிறகு நம்ம பூனைக்குட்டிக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு மலை மேல இருக்கிற பறவைகளுடைய முட்டையை போய் சாப்பிடலான்னு போகுது. நம்ம பூனைக்குட்டிக்கு பிரச்சனை தான். ஏன்னா அந்த முட்டையை போட்ட கொக்குல அந்த இடத்துக்கு வந்து நம்ம பூனைக்குட்டியை கொத்தி அங்க இருந்து துரத்தி விட்டுருதுங்க. இதுவும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மேல இருந்து அப்படியே கடல்ல குதிச்சிருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வழியா அந்த கடல் அலையிலேயே அடிச்சுக்கிட்டு கரைக்கு வந்தா உடம்பு பூரா தண்ணியா இருக்கிறதுனால அதுக்கு பயங்கரமா குளிர்.